நம்ம எல்லாரும் என்ன சேலஞ்ச் எடுத்து ஆரம்பிக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சொல்றேன். ஒவ்வொரு நாளும் நம்ம சால்ட் நிறைய சாப்பிடுறோமா, அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ ஒவ்வொருத்தரும் சால்ட்டோட அளவை குறைச்சி எடுத்துட்டோம்னா அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் நான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பேசுறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சால்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதை வச்சு நீங்க டெய்லி கணக்கு பிரகாரம் சாப்பிட ஆரம்பிங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 5 கிராம் சால்ட்டுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதுவே ஜாஸ்தி. ஆனா நம்ம எல்லாரும் எவ்வளவு சாப்பிட்றோம் தெரியுமா? 11 கிராம் வரைக்கும் சாப்பிட்றோமா ஒவ்வொருத்தரும். ஸோ அப்ப எவ்வளவு கெடுதல் உடம்புக்கு பண்ணிக்கிறோம் பாருங்க. இது எப்படி அளந்து எடுத்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. சின்ன டேபிள் ஸ்பூன்ல நீங்க அளவா தலை வெட்டி எடுத்தீங்கன்னா அதுதான் 5 கிராம். அது ஒருத்தருக்கு. 4 பேர் இருந்தீங்கன்னா அது மாதிரி 4 தடவை எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து ஒரு கப்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபுல் சமையலும் அதுக்குள்ள முடிக்கணும். அந்த சால்ட் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்குள்ள முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இன்னொரு ஈஸி வழியும் இருக்கு. என்னன்னு சொல்றேன். இப்பெல்லாம் நமக்கு கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா 5 கிராம் சால்ட் பேக்கெட்னே விற்கிறாங்க. இல்ல 1 கிராமுக்கு ஒரு சின்ன சாஷே விற்கிறாங்க. அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கணக்கு அளவா தெரியும், எக்ஸாக்டா முடிச்சிடலாம். ஸோ ஒருத்தர் இருந்தீங்கன்னா 5 1 கிராம் சால்ட் பேக்கெட் வாங்கி வச்சு அதுக்குள்ளேயும் இன்னைக்கு சமையல் முடிச்சு அதுக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். வெளியில சாப்பிட்ற சாப்பாடு கணக்கு இல்லை, அது எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஸோ வெளியில சாப்பிடாம வீட்டுக்குள்ள சமைக்கும் போது இந்த 1 கிராம் பேக்கெட்ல 5 போட்டீங்கன்னா ஒருத்தருக்கு சரியா இருக்கும். ஸோ 4 பேர் இருக்கிற குடும்பம்னா பாத்துக்கோங்க. 5 கிராம் சால்ட் பேக்கெட் கிடைச்சதுன்னா அதுல இன்டூ 4 4 பேக்கெட் யூஸ் பண்ணி அன்னுக்குள்ள சமையல முடிச்சிடலாம். ஒருவேளை 1 கிராம் சால்ட் பேக்கெட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா 4 பேர் இருக்கிற வீட்டுல 4 × 5 20 சால்ட் பேக்கெட் 1 கிராம்ல வாங்கி அதெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்குள்ளேயும் இன்னைக்கு சமையல் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். அந்த சால்ட் தான் நமக்கு தேவையானது. இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உப்பு ரொம்ப கம்மியா இருக்கே, நமக்கு பிடிக்கல, சாப்பிடவே முடியாது, உப்பில்லா பண்டம் குப்பைன்னு சொல்லுவோம். ஆனா எல்லாம் பழக்கம் தான் காரணம். பிறந்த உடனே நம்ம எல்லாம் உப்பு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கல. நாள் படப்படதான் உப்பு போட்டு அதிகமா சாப்பிட அது நமக்கு பழகி போய் அதுவே நாக்கு கேட்க ஆரம்பிக்கும். கம்மியா பண்ண அதுவும் பழக்கமாச்சுன்னா அதுவே போதும்னு பிரெயின் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பழக்கத்தை உண்டு பண்றதுக்காக தான் இந்த 5 கிராம் சால்ட் பர் டேன்ற சேலஞ்சு கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 5 கிராம் சால்ட் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேல போகாம பாத்துக்கணும். நான் சொன்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடையில அந்த சாஷே விற்கிறாங்க, பார்மசிஸ்ல விற்பாங்க, ஆன்லைன்ல நிறைய இடத்துல கிடைக்கும். பல்கா வாங்கினீங்கன்னா சின்ன சின்ன சாஷே 1 கிராம் சாஷே 5 கிராம் சாஷேஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படி வாங்கி நீங்க சாப்பாட்டுல போட்டு பண்ணீங்கன்னா அயோடைஸ்டு சால்ட்டே அந்த மாதிரி சாஷேல கிடைக்கிறது, சின்ன சின்ன சாஷையா. அது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது மாதிரி ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டே இருக்க முடியாது. இதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் நான் நாளைக்குல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவ்வளோ இம்மென்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்குல இருந்து நம்ம இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா? ட்ரை பண்ணுங்க என்னோட சேர்ந்து. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு 5 கிராம் சால்ட்டுக்குள்ள முடிச்சிருவோம் சமையல. ஓகே பண்ணலாமா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.